அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் அனந்த நாராயணன். ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதான் இந்த பதினுடைய முக்கியமான நோக்கமே. நமக்கு என்னென்னா, நேற்றுக்கு தெரியும், பாஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் எல்லாருக்குமே எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கல எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு. இதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாருக்கும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சாஸ்திரங்கள் படி வேத ஜோதிட முறைப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீனராசின்றது காலபுருஷத்தில் 12வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதிக்கு குரு பகவான் அதிபதி, உத்திரட்டாதிக்கு சனி பகவான் அதிபதி, ரேவதிக்கு புதன் அதிபதியாக இருக்கு. ஸோ இந்த ராசி காலபுருஷத்தில் 12வது வீடாக இருந்தால் கூட இந்த ராசியில் உச்சம் அடையக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஆனால் இந்த ராசியில் புதன் நீசம் அடைகிறார். பொதுவாக அந்த ராசிக்காரங்க தொட்டாச்சனிங்கன்னு சொல்லலாம். சின்ன விஷயங்கள் கூட இவங்களை மனசில் பாதிக்கும். இப்போ ஒருத்தர் எது சொன்னாலும் நம்ம கேர் டோன்ட் கேர் அப்படின்னு போகிறவங்க சிலர் பார்க்கலாம். ஆனால் சின்ன விஷயத்த கூட சண்டை போடுறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக அவங்க வம்புக்கு போக மாட்டாங்க, ஆனால் வந்த சண்டையை விடவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க மற்றவங்கள்ட்ட கலகலப்பாக நடந்து எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கிறதுல இவங்கள மாதிரி முடியாது. அது மாதிரி அதுக்கும் இவங்க தன்மையானவங்களாக இருப்பாங்க. பொதுவாக அந்த ராசிக்காரங்க நீர் ராசி, அதே மாதிரி உபய ராசி. அதனால் இரட்டை மனநிலைமையில் இருக்கும். அவங்க முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகும். அவங்க எப்படா எடுக்கிறது அப்படின்றதுல கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் முடிவெடுத்துட்டாங்கன்னா அதில் ஸ்டபனாக இருப்பாங்க. முடிவு எடுக்கிற வரைக்கும் உங்களை இரட்டை மனநிலைமை அடிக்கடி உங்களுக்கு மனசில் அது தோணிகிட்டே இருக்கும். அதனால் அவங்க முடிவு எடுக்கிற வரைக்கும் ஆலோசனையில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அதில் இவங்க உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இவங்களுக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி, அதே மாதிரி இவங்களுக்கு 9வது வீட்டுக்கு அதிபதி, 2, 9க்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால பொதுவாக கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல உயர்வுகள் இருக்கும், நல்ல உயர்வான வாழ்க்கை இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னால் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. இவங்க இண்டிவிஜுவலாக தன் முயற்சியாக முன்னேறவங்களாக இருப்பாங்க. அப்பா அவங்கள நம்பி இல்லாமல் இவங்க தன்னுடைய சொந்த நம்பிக்கையில் சொந்த கால நிற்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு 3வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால இவங்களுக்கு முயற்சிகள் குறைவு. இவங்க சீக்கிரத்திலே சோர்ந்து போயிடுவாங்க. இவங்க எல்லாத்துலேயும் படபடப்பாக நடந்துக்குவாங்க, சீக்கிரத்திலே சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு அது சீக்கிரத்தை சோர்ந்து போகாமல் ஒரு 2 தடவை 3 தடவை போகிறாங்க, 3வது போட்டோம்னா அப்போப்பா அவன் இல்லை அப்படின்ற மாதிரி சோர்ந்து போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக முயற்சி பண்ணுறது, விடாமுயற்சி பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுக்கு 4வது வீடு அப்படின்றது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதிபதி புதன். அதனால் பொதுவாக இவங்க தாய் மேலே பிரியமாக இருப்பாங்க. தாயினால் இவங்களுக்கு மிக மிக நல்லது. இந்த ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வீடு, வாகனங்கள் இதெல்லாம் அமையும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தொழில் ரீதியாக இவங்க செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை அப்படின்ற சொல்ல முடியும். இவங்களுக்கு 5வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால பொதுவாக இவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப ரேராக அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து ஆண் குழந்தைகளும் இவங்களுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இவங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அப்படின்றதுனால இவங்களுக்கு பொதுவாக சூடு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உடல் கோளாறுகள் வரும், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட டீஹைட்ரேஷன் ஆகிடும். அடிக்கடி உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போயிடும். அதில் அடிக்கடி நிறையா தண்ணி குடிக்கிறது, அதை ஹீமோக்ளோபின் குறைஞ்சிக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஹீமோக்ளோபினுக்கு ரத்தம் அப்படின்னு பொதுவாக எடுத்தோம்னா செவ்வாய் தான். அதில் ஹீமோக்ளோபின் எடுத்தோம்னா சூரியன். அந்த 6வது வீட்டுக்கு அதிபதினால பொதுவாக அவங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கும், நீர் சத்து குறையிறதுக்கும், ரத்த சோகை வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தண்ணி நிறையா குடிக்கணும். உடம்பு சூடு, உடல் சூடை குறைக்கிறதுக்கு இளநீர் குடிக்கலாம், இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணி எங்கள் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறது, டீஹைட்ரேஷன் ஆகாமல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால பொதுவாக இவங்களுடைய வாழ்க்கை துணை நல்லா புத்திசாலிகளாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். எல்லா விதத்துலையும் இவங்க நல்லா இருப்பாங்க.
வாழ்க்கையில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் கிடைக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை விட்டு தனியாக போகிறவங்களா இருப்பாங்க முக்கால்வாசி பேர். ஒரு பேர் சேர்ந்துருக்கலாம், நான் அவங்கள பற்றி நான் கமெண்ட் பண்ணலை. அவங்களுடைய ஜாதக விசேஷம்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருடைய ஜாதக விசேஷமும் அது தனியாக மாறுபாடுகளை ஏற்படுத்தும். ஆனால் பொதுவாக வந்து நான் சொல்லி இந்த ராசிக்கு அதிபதி இப்படி, அதனால இப்படி அப்படின்றத நான் சொல்லி தானே சொல்கிறேன். அதனால் வந்து 7வது வீட்டுக்கு அது புதன்றதுனால பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து தனியாக குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 8வது வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன், 3வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால பெண்களால் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் வந்து பெண்களை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. எப்போவுமே டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதனால் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் முடிவில் வந்து இவங்க தான் ஜெயிக்கிறதா இருக்கும். இவங்க தான் உங்களுக்கு வந்து அந்த காரியங்கள் எல்லாமே. ஏன்னா லாபாதிபதிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான்றதுனால, கோர்ட்டு கேஸு அதுக்கெல்லாம் அதிபதி சனின்றதுனால, கேஸு கோர்ட்டு எல்லாம் இந்த மீனராசிகள் நடந்ததுன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி இந்த ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் இந்த ராசியாதிபதியும் குரு அப்படின்றதுனால பொதுவாக அவங்க தொழிலில் வந்து இவங்க இவங்களுக்கு வந்து ஹிடன் டேலண்ட் இருக்கும். அதை வச்சு இவங்களே தன் சொந்த காலில் முன்னேறவங்களாக இருப்பாங்க, முன்னேற்றம் அடைகிறவங்களாக இருப்பாங்க. அதனால் வந்து இவங்க பொருளாதார ரீதியாகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் தொழில் மூலமாக பொருளாதார முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். 11ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீடு ரெண்டுக்குமே அதிபதி சனி பகவான்றதுனால பொதுவாக வந்து இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டெபனாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இவங்களுக்கு பிற்காலத்தில் உதவி தரக்கூடியதாக இருக்கும், நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து பண்ணுறதுக்கு இவங்க டிலே ஆகிட்டே இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தீர்த்து கடைசியில் இவங்களுக்கு லாபமும் கிடைக்கும். இதெல்லாம் ஜென்ரலாக வந்து இந்த 12 ராசிகள்லையும் நம்ம சுற்றி வந்து பார்த்துட்டோம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொன்னேன் இல்லையா, பூரட்டாதி அதிபதி குருன்னு. பொதுவாக பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி அப்படின்னா, அவங்க மீன ராசியாக இருந்தாங்க அப்படின்னா கும்பராசியில் உள்ளவங்க நல்லா இருக்கிறத பார்க்குறேன். மீனராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு சில பேர் கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்க முடியாது. பொதுவாக மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து உத்திரட்டாதி ரேவதி இந்த 2 நட்சத்திரமும் மிக மிக நல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சுப காரியங்களுக்கு உகந்த நட்சத்திரங்களாக உத்திரட்டாதியும் இருக்குது, ரேவதியும் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் சுபகாரியங்களுக்கு உகந்த நட்சத்திரமாக நம்ம சாஸ்திரங்கள் குறிப்பிடப்படலை. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷத்தில் 12வது வீடாக இருக்கிறதுனால பொதுவாக வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி பண்ணக்கூடியதில் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அது மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டு, இது மாதிரி பணம், பேங்கிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி வந்து மதம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், அதே மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய மத போதகர்கள், இல்லாட்டின்னு கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கள், இவங்கெல்லாம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது மாதிரி மடாதிபதிகள், ஜட்ஜு, அது மாதிரியும் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குருவோட நட்சத்திரம். சிவன், முருகன் இதெல்லாம் வழிபட்டோம்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நம்ம நல்லது. மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவன், முருகன் இந்த தெய்வங்களை வழிபட்டால் நல்லது. கிழக்கு தெற்கு திசைகள் நல்லது. 1, 3, 6, 9 இந்த எண்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த கிழமைகள் நல்லா இருக்கும். சிவப்பு, மஞ்சள் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆடி, கார்த்திகை, தை, மாசி மாதங்கள் வந்து அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஊர் காவல் தெய்வங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, முனீஸ்வரர், ஐயனார், வீரனார், மாதிரி காவல் தெய்வங்கள், முன்னோர்களை வழிபடுறது, இதெல்லாம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்ல பலன்கள் தரும். கிழக்கு தெற்கு திசைகள் நல்லா இருக்கும். 1, 3, 6, 9 இந்த எண்கள் நல்லா இருக்கும். ஞாயிறு, திங்கள், வியாழன், வெள்ளி கிழமைகள் நல்லா இருக்கும். சிவப்பு, மஞ்சள், நீலம் நிறங்கள் நல்லா இருக்கும். ஆனி மாதம், ஐப்பசி மாதம், மாசி மாதம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து அவங்க பெருமாளை வழிபடுறது நல்லது, முருகனை வழிபடுறது நல்லது. அவங்களுக்கு கிழக்கு வடக்கு திசைகள் நல்லா இருக்கும். 1, 3, 5, 6 இந்த எண்கள் நல்லா இருக்கும். ஞாயிறு, புதன், வியாழன், வெள்ளி கிழமைகள் நல்லா இருக்கும். பச்சை, மஞ்சள்
இந்த நிறங்கள் நல்லா இருக்கும். வைகாசி, புரட்டாசி, தை, பங்குனி மாதங்கள் அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.